வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். தாவேகா மாநாட்டிற்காக தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனர் ஆம்புலன்ஸ். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. 40க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனர். லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரள்வார்கள் என்பதால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன ஆம்புலன்ஸ்கள். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். உயிர்காக்கும் கருவிகளுடன் ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதே வெயில் கொளுத்தி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் தாவேகா மாநாட்டிற்கு தயார் நிலையில் ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. 40க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரள்வார்கள் என்பதால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனர் ஆம்புலன்ஸ்கள். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், ஆம்புலன்ஸ்கள் தற்போது தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மாநாட்டிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வருபவர்களினுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. 40 ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. அனைத்து ஆம்புலன்ஸிலும் முழு தயார் நிலை, அதாவது அதுக்கு தேவையான மருத்துவர்கள், செவிலியர்கள், தேவைப்படக்கூடிய மருத்துவ உபகரணங்களுடன் அனைத்து ஆம்புலன்ஸுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. ஏதேனும் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறும் பட்சத்தில் உடனடியாக அவர்களுக்கு தேவையான முதலுதவி சிகிச்சை அளிப்பது உள்ளிட்டவைகளுக்காக இந்த ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே வெயிலின் கொடுமை தாக்கம் காரணமாக ஒரு சில தொண்டர்கள் மயங்கி விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. அவர்களுக்கும் அந்த மாநாட்டு திடலிலேயே முதலுதவி சிகிச்சையானது அளிக்கப்பட்டது. அந்த வகையில் வேறு ஏதேனும் நிகழ்வுகள் நிகழும் பட்சத்தில் உடனடியாக அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்குவதற்காக இந்த ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன.